ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இதுக்கு முன்னாடி நான் வந்து மேரேஜ் vlog போட்டிருந்தேன். அதோட கண்டினியூ தான் இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் சென்னைக்கு மேரேஜுக்காக வந்திருந்தோம். சென்னை வந்தாலும் வெளியில் போகாமல் இருந்தால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாச்சும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அப்போ வந்து பக்கத்தில் விஜிபி அம்யூஸ்மெண்ட் பார்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சு. சரின்னு சொல்லிட்டு புது பொண்ணு மாப்பிள்ளை எல்லாத்தையும் கூட்டிகிட்டு கிளம்பியாச்சு. ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு. டிக்கெட் வாங்கியாச்சு. டிக்கெட் வாங்கிட்டு வந்து உள்ளே போயிட்டோம். என்ட்ரன்ஸ் வந்து இப்படி தான் இருந்தது. போயிட்டே இருந்தோம். அவங்க வந்து ஃபஸ்ட் என்ட்ரன்ஸ்லேருந்து மேப் கொடுத்துருந்தாங்க. மேப்பில் வந்து எங்கே ரைடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தீம் பார்க் எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு போயிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ரைடு தான் போயிருந்தோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த ராக் அண்ட் ரோல்னு இருந்துச்சு. அதில் ஏறவே இல்லை, பார்க்கவே பயமாக இருந்துச்சு. அப்புறம் இந்த மாதிரி ஒரு ரைடு இருந்தது. இங்கே வந்து எல்லாருமே சேர்ந்தா தான் அது வந்து போவோம்னு சொன்னாங்க. ஆனால் யாருமே ஆள் சேரலை, அதனால் அதையும் எடுக்கவே இல்லை. டான்ஸிங் காருன்னு சொல்லிட்டு இதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த மொத்த ரைட்லேயுமே இந்த ரோலர் கோஸ்டர் தான் ரொம்ப த்ரில்லிங்காகவும் சூப்பராகவும் இருந்தது. விஜிபி பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு ரைடில் எத்தனை தடவை வேணாலும் ஏறிக்கலாம். அப்புறமா குழந்தைங்க விளையாடுறதுக்காண்டி இந்த மாதிரி செட்டப் நிறையா ரைடும் வச்சுருந்தாங்க. அப்புறமா இந்த ரைடு பற்றி சொல்லியே ஆகணும். நான் ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன். ஐயோயோ பயமாக இருக்குது, என்ன இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஏறி போனால் தெரியுது ரொம்ப மொக்கையாக இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு. ஆனால் அப்புறமா தீம் பார்க் வந்தாச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அடிக்கிற வெயிலுக்கு செம்மையாக இருந்துச்சு. குற்றாலம் செட்டப்லாம் வச்சுருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் வாட்டர் ரைட்லாம் இருந்துச்சு. இந்த ரைட்லலாம் வந்து அவங்க கொடுக்குற அந்த டிஷர்ட்டு போட்டு தான் ஏற்றுவேன்னு சொல்லிட்டாங்க. ஹிஜாபு போட்டிருந்தா இதிலலாம் ஏற்ற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க, மேலே உள்ள வாட்டர் ரைட்லாம். சரி நம்ம கீழே விளாட்லான்னு சொல்லிட்டு கீழே தான் எல்லாத்துலேயும் விளாண்டுட்ருந்தோம். இந்த லேசி ரிவர்னு சொல்லிட்டு ரிவரில் ஏறி உட்காந்து ஃபுல்லாக சுற்றி ரவுண்ட் அடிச்சிட்டு இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அப்புறம் நேரம் போனதே தெரியல. மத்தியானம் சாப்பிடணுமே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம். போனால் இங்கே இந்த விஜிபியோட ஃபேமஸே ஃபேமிலி தோசை தான். அது அப்புறமேட்டுக்கு பிரியாணி இருந்தது, ஃப்ரைட் ரைஸு, சப்பாத்திலாம் இருந்தது. வாங்கி நல்லா சாப்பிட்டுட்டு அப்புறம் பார்த்தா பக்கத்தில் கோல்டன் பீச் இருந்தது. அங்கே போயாச்சு. கோல்டன் பீச்சில் போயிட்டு நல்லா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறமேட்டுக்கு நம்ம ஏறாத ரைட்லலாம் மறுபடியும் போய் ஏறிட்டு இந்த கார் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ரேஸ் கார் நல்லா இருந்துச்சு. ஆனால் இதில் வந்து பே பண்ணிட்டு தான் போகணும். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதோட கிளம்பியாச்சு. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.